பொழுது ஒரு சமயம் அவர்களை பார்க்க பலராமனும் கண்ணனும் பரிவாரத்துடன் வந்து சேர்ந்தார்கள். பாண்டவர்களை பார்த்து பலராமன் மிக்க துயரப்பட்டு கிருஷ்ணனுக்கு சொல்லலானான். கிருஷ்ணா, தர்மமும் அதர்மமும் வாழ்க்கையில் பயன் தருவதில்லை போல் தோன்றுகிறது. துரியோதனனை பார், பூமியை ஆள்கிறான். மகாத்மாவான யுதிஷ்டிரன் நாட்டையும் சுகத்தையும் இழந்து காட்டில் இருப்பதையும், துரியோதனனும் அவனுடைய துஷ்ட சகோதரர்களும் விருத்தி அடைந்து சுகமாக இருப்பதையும் பார்த்து பிரஜைகளுக்கு கடவுள் நம்பிக்கையே போய்விட்டது. உலகத்தில் தர்ம அதர்மங்களில் பலனை பார்த்தால் சாஸ்திரங்களின் தர்மத்தை ஸ்லாகிப்பது வெறும் பேச்சாக தோன்றுகிறது. பூமி ஆசை கொண்ட திருதராஷ்டிரன் யமன் முன் நிற்கும் பொழுது தன் நடத்தைக்கு என்ன சமாதானம் சொல்லப் போகிறான்? குற்றமற்ற பாண்டவர்களும் யாகவேதியில் பிறந்த பாஞ்சாலியும் வனவாசம் செய்வதை பார்த்து மலைகளும் பூமியே துயரப்படுகின்றன என்றான். பக்கத்தில் இருந்த சாத்தியகி, பலராமா, புலம்புவதற்கு அல்ல இது சமயம். யுதிஷ்டிரர் ஏதும் செய்ய சொல்லாமல் இருந்தாலும் என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் காலம் வீணாக்காமல் செய்ய வேண்டும். நீயும் கிருஷ்ணனும் நம்மை சேர்ந்தவர்களும் உயிருடன் உறவினர்களாக இருக்க இந்த பாண்டவர்கள் ஏன் வனவாசம் செய்ய வேண்டும்? பந்துக்களாகிய நாம் பாண்டவர்களுக்கு நேர்ந்த கஷ்டத்தை நீக்குவதற்கு அவர்கள் ஏவாமலேயே முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய குலத்தாரை ஒன்று கூட்டி துரியோதனன் சேனையை யமலோகத்திற்கு அனுப்ப வேண்டும். இந்த வேலைக்கு நீயும் கிருஷ்ணனுமே போதும். கர்ணனுடைய அஸ்திரங்களை நொறுக்கி அவன் தலையை வெட்டித்தள்ள ஆசைப்படுகிறேன். துரியோதனாதியரை வதம் செய்து பாண்டவர்கள் இழந்த ராஜ்யத்தை யுத்தத்தில் மீட்டு அபிமன்யுவிடம் ஒப்படைப்போம். பாண்டவர்கள் வேண்டுமானால் வனவாச பிரதிஜ்ஞையை நிறைவேற்றலாம். இதுவே நமக்கு புகழை தரும்படியான காரியம் என்றான். இதையெல்லாம் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த வாசுதேவன், நீங்கள் சொல்வது சரியே. ஆனால் பாண்டவர்கள் தங்கள் கைகளால் ஜெயிக்கப்படாத பூமியை மற்றவர்கள் சம்பாதித்து தருவதை விரும்ப மாட்டார்கள். வீர வம்சத்தில் பிறந்த பாஞ்சாலியும் அவ்வாறே எண்ணுவாள். யுதிஷ்டர் பூமிக்கு ஆசைப்பட்டோ அல்லது பிறரை கண்டு பயந்தோ தம்முடைய தருமத்தை ஒருபோதும் கைவிட மாட்டார். பிரதிஜ்ஞை முடிந்ததும் பாஞ்சால ராஜனும் கேகேயனும் சேதிராஜனும் நாமும் சேர்ந்து பாண்டவர்களுக்கு துணையாக யுத்தம் செய்து பகைவர்களை வதம் செய்வோம் என்றான். கிருஷ்ணன் இவ்வாறு சொன்னதை கேட்டு யுதிஷ்டிரன் மகிழ்ச்சி அடைந்தான். மாதவன் சரியாக சொல்கிறான். சத்தியமே காக்கத்தக்கது, ராஜ்யமன்று. கோவிந்தன் ஒருவனே என்னை உள்ளபடி அறிந்தவன். யுத்தம் செய்ய வேண்டுமென்று கேசவன் நமக்கு சொல்லும்போது காலத்தில் யுத்தம் செய்வோம். இப்போது விருஷ்ணிகுல வீரர்கள் திரும்பி போக கடவர். தர்மம் தவறாமல் இருங்கள். பிறகு ஒரு காலத்தில் கூடுவோம் என்று